السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الحمد لله بجميع محامده كلها ما علمت منها وما لم أعلم، وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم، عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين. الحمد لله الذي تواضع كل شيء لعظمته، والحمد لله الذي ذل كل شيء لعزته، والحمد لله الذي خلق كل شيء لملكه، والحمد لله الذي استسلم كل شيء لقدرته، عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله، عدد ما في علم الله ودوام ملك الله. يا أصحاب الوقت أعيذوا بحكم نيابتي عن حكمكم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தின் சங்கை பொருந்திய இந்த 20வது இரவிலே உன்னதமான தராவீஹுடைய தொழுகையை அல்லாஹுடைய அருள் நிறைந்த இல்லத்தில் ஜமாஅத்தோடு நிறைவுபடுத்தி அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களினுடைய எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்து அருள் புரிவானாக. ரமலானின் ஏனைய பகுதிகளையும் மிக பாக்கியம் மிகுந்த நல்லமல்களால் அவைகளை அலங்கரிக்கவும், சிறப்பான வாழ்வுகள் வரும் காலங்களில் நமக்கு செழிப்பாக அமையும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இறைமறை குர்ஆனினுடைய சூரா ஃபுஸ்ஸிலத், சூரா அஷூரா, அதே மாதிரி ஸுஹ்ருஃப், அதற்கு அடுத்ததாக சூரா அத்-துஹான், அதற்கு அடுத்து ஜாசியாத் ஆகிய சூறாக்கள் எல்லாம் இன்று ஓதி நிறைவாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட இறைமறை குர்ஆனினுடைய 6 பகுதியில் 5 பகுதிகள் நிறைவாகி இருக்கிறது. 25 ஜுசுவுகள் இன்றோடு நிறைவாகி இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனோடு காலமெல்லாம் தொடர்போடு இருக்கக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு என்றும் நசீபாக்கி அருள் புரிவானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, அருள்மறை குர்ஆனின் இன்றைய சிந்தனைக்குரிய செய்தியாக நாம் ஓதிய சூரா ஃபுஸ்ஸிலத்தினுடைய 34வது ஆயத். அல்லாஹு தஆலா சொல்கிறான், وَلَا تَسْتَوِي الْحَسَنَةُ وَلَا السَّيِّئَةُ اذْفَعْ بِالَّتِي هِيَ أَحْسَنُ فَإِذَا الَّذِي بَيْنَكَ وَبَيْنَهُ عَدَاوَةٌ كَأَنَّهُ وَلِيٌّ حَمِيمٌ وَمَا يُلَقَّاهَا إِلَّا الَّذِينَ صَبَرُوا அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். وَمَا يُلَقَّاهَا إِلَّا ذُو حَظٍّ عَظِيمٍ. அடுத்த ஆயத், وَلَا تَسْتَوِي الْحَسَنَةُ وَلَا السَّيِّئَةُ, நன்மையும் தீமையும் சமமாக ஆகாது. நமக்கு தெரியும், நன்மையும் தீமையும் சமமாகுமா? ஒரு நாளும் ஆகாது. நன்மைங்கிறது பாக்கியமானது, தீமைங்கிறது ஒரு துர்பாக்கியம் உள்ளது. ரெண்டும் ஒரு நாளும் சமமாக போறதில்லை. அதனால நன்மைன்னா என்ன நமக்கு நல்லா தெரியுது. ஹசனா அப்படின்னா என்ன, செய்யா அப்படின்னா என்னன்னு தெரியுது. ஹசனத்துனா நன்மை, செய்யத்துனா பாவம், குற்றம். இந்த இரண்டும் அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கும் போதே அழகா ஆரம்பிக்கிறான். வலா தஸ்தவில் ஹசனத்து வல செய்யான்னு சொல்லி முதல்ல அறிவுக்கு செய்தியை கொடுக்கிறான். அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் தஆலா ஒரு நமக்கான ஒரு சின்ன ஒரு ஆர்டரை போடுறான், ஒரு கட்டளையை போடுறான். ஒரு கட்டளை இடுவதற்கு முன்னால் யாருக்கு நாம் கட்டளை இட போகிறோமோ அவரின் அறிவை தூண்டிவிட வேண்டும்.
நீ நல்லா யோசனை பண்ணிப்பாரு, இப்படி இது இந்த ரெண்டும் ஒத்து வருமா, அப்ப நீ இப்படிதானே நடக்கணும் அப்படிங்கிறத சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி அல்லாஹ் சொல்றான், நன்மையும் தீமையும் சமமாகாது இல்லையா. எதுக்கே சமமாகுமா? நன்மையும் தீமையும் சமமாகுமா? நல்லதும் கெட்டதும் சமமாகுமா? ஆகாது இல்ல. பாக்கியமும் துர்பாக்கியம் சமமாகுமா? ஆகாது இல்ல. இதை நம்ம ஒத்துக்கிறோம் தானே. இப்ப நான் என்ன சொல்றேன் கேளு அப்படிங்கிறான்ல. இப்ப என்ன சொல்றேன், இதுவா நீ தடுத்துக்கொள், பில்லதி ஹி அஹ்சன், ஏதாவது ஒரு கெடுதல் ஒரு புறம் இருந்து வந்தால் அதை நீ நலவை கொண்டு தடுத்துக்கொள். ரெண்டு சமமாகாது. இப்ப அவன் கெட்டது யாராவது ஒரு ஆளு உங்களுக்கு கெடுதல் செய்யறாரு, தீங்கு செய்யறாருன்னா நீங்களும் தீங்கையே செய்தால் ரெண்டு என்ன ஆயிடும், சமமாயிடும். அவரை நீங்க முறைச்சு பார்த்தீங்கல்ல, அவரை நீங்க கேவலமா பார்த்தீங்கல்ல, ஒரு மோசமா பார்த்தீங்கல்ல, இப்படி பேசுறாரோ, பேச்சுல இருந்தா நடத்தையில இருந்தா என்ன இப்படி நடக்கிறாரு அப்படின்னு, என்ன இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு சொல்லி உங்க விஷயத்துல ஒருத்தர் இப்படி நடந்துகிட்டார் அப்படின்னா அவரை பார்க்கும் பொழுது அருவருப்பு பார்வை, ஒரு கேவலமான பார்வை, என்ன மோசமா இருக்கேன்னு இந்த மோசமான பார்வை, இதை நீங்க பாக்குறது சரின்னு சொன்னா அதையே நீங்கன்னு செஞ்சா அந்த பார்வை உங்களுக்கும் பொருந்தும் தானே. அப்புறம் நீங்க அந்த பார்வை பார்க்கறதுல அர்த்தம் இல்லையே. அப்போ கண்ணியமான பார்வையை உங்களின் திரும்பி பார்க்கிற விதத்தில் உங்கள் நடவடிக்கைகள் நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். சங்கையான பார்வை உங்களின் மீது படருகிற விதத்தில் உங்கள் நடவடிக்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். வள்ளுவர் சொன்னார் இல்லையா, இன்னா செய்தாலே ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் அப்படின்றார்ல. அவர் தொல்லதாராரு அப்படின்னா நீ என்ன செஞ்சிரு, நல்லதை செஞ்சிருப்பா. அது நீ அவருக்கு தொல்லை கொடுப்பதை விட மகா பெரிய அவருக்கு ரொம்ப பெரிய இன்சல்ட். என்னடா இது, நாம இது பண்ண அவன் இப்படிலாம் நடந்துக்கிறான் அப்படின்ட்டு. அதை அவர் இனிமேல் அந்த தவறை செய்வதற்கு யோசிப்பார். நமக்கு அந்த மாதிரி ஒரு நடத்தையை அவர் நடந்து கொள்வதற்கு அவர் யோசிப்பார். இதுஃபா பில்லதி ஹி அஹ்சன் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இப்படி நடந்து கொண்டால், ஒரு வரி ஆயத்துல அல்ல எவ்வளவு தெளிவா சொன்ன, இப்படி நீ நடந்து கொண்டால் ஃபைதா அல்லதி பைனக வ பைனஹு அதாவத்துன், ஒரு தொல்லை கொடுத்தார் நீ நல்லதை செய்தாய், தவறு இழைத்தார் நீ தூய்மையானதை செய்தாய், இப்படி நடந்து கொண்டாய் என்றால் பைனக வ பைனஹு, உனக்கும் அவருக்கும் மத்தியில் என்ன நடக்கும் அப்படின்னா அதாவத்துன் கஅன்னஹு வலியுன் ஹமீம். அதாவத் இருக்கு, ஒரு விரோதம் இருந்தால் என்ன ஆயிடும்னா கஅன்னஹு வலியுன் ஹமீம், அவன் என்ன ஆயிடுவான்னா உற்ற நண்பனாகவே மாறிவிடுவான். அவர் நண்பனாகவே மாறிவிடுவாரு. அதனால் நீங்க அப்படி நடந்துக்கோங்க. அடுத்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், இந்த ஆயத்து 34 35வது ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், இது இது யாருக்கு சாத்தியமாகும், அதை பொறுமையாளரை தவிர அடைந்து கொள்ள மாட்டார். அப்ப இந்த பொறுமை இருந்தால் இந்த மாதிரி நடவடிக்கை நடக்கும். பொறுமை இல்லாதவங்கிட்ட அது நடக்குமா? நடக்காது. பொறுமை இல்லாதவன் என்ன செய்வான், அவன் ஏதாவது பண்ணான சப்புன்னு ஒண்ணு அரைஞ்சிருவான், ஏதாவது சொன்னா பட்டுன்னு திட்டிடுவான். ஏன், இவங்கிட்ட தான் பொறுமை இல்லையே. பொறுமை இல்லாததுனால சாத்தியமாகுமானா சாத்தியமாகாது. அப்ப பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது சொல்லலாம், ஒமாயுலக்காக இல்லா தூ ஹல்லின் அலீம், அதுக்கு ரொம்ப கண்ணியமான மகத்தான அந்த ஒரு மேன்மை இருக்கணும்பா, அவங்க கிட்டதான் இது வெளிப்படும் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ஒரு மொழி இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் ஆகிய இருவர்களும் பதிவு செய்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஜபாலி அம்ரின் முஃமினின், ஒரு ஆச்சரியமான மூமினு, இன்ன அம்ருஹு குல்லுஹு லஹு கைர், அவருடைய எல்லா காரியமும் சக்சஸா முடிஞ்சிருது. வலைஸ ذلك لأحد إلا لمؤمن, இது மூமினை தவிர வேற யாருக்கு சாத்தியம் இல்லை. அறிவு சுரங்கம் அண்ணல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன் அஸாபத்துஹு ஸர்ரா, ஒரு தங்கடம் ஒரு கெடுதல் ஏதாவது நோவினை தொட்டால், ஷக்கர, அவர் சபர, அவர் பொறுமை செய்து கொள்கிறார். அவரை இன் அஸாபத்துஹு ஸர்ரா ஷக்கர, அவரை ஒரு நலவு தொடும் என்றால், ஒரு மகிழ்வு தொடும் என்றால், சந்தோஷம் தொடும் என்றால் உடனே நன்றி செலுத்தி விடுகிறார் அல்லாஹ்வுக்கு. ஃபகான லஹு கைர், அது அவருக்கு நல்லதா முடிஞ்சிருது.
நல்லது கிடைக்கிற பொழுது அவர் அல்லாஹ்வை மறந்தவராக இருக்கல, அல்லாஹ்வை நினைத்தவராக இருக்கிறாரு. ஒயின் அசாபத்துகு லர்ராவு சபர, தங்கடம் தொட்டு விட்டால் பொறுமை செய்து கொள்கிறார். ஃபகான லஹு கைர், அது அவருக்கு நல்லதாவே முடிஞ்சிருது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமினுக்கு சாத்தியமான ஒரு விஷயத்தை இங்கே சொல்லி காட்டுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திக்கிறதுக்கு ஒரு பயணக்குழு வருகிறது. அதுல அஷஜ் அவர்களும் வருகை தருகிறார்கள். அந்த அப்துல் கைஸுடைய அந்த அவங்களுடைய மரபு வந்தாங்க. அந்த பயண கூட்டம் வந்துச்சு. வந்த ஆள் என்ன பண்ணாங்கன்னா, எல்லாம் கடப்படான்னு எல்லாம் ரசூலுல்லாஹ்வை பார்க்கணும்னா ஒரு அழகான தருணம் இல்லையா, அதுக்காக வேண்டி வந்தவங்க நேரா ஓடி வந்துட்டாங்க. சிலதை பார்க்க இது ஆசை தான், ஷவுக்கு தான், ஒரு ஆனந்தம் தான். பெருமானாரை சந்திக்கிறது அப்படிங்கிறது, ஒரு வெளியூர்ல இருந்து வாராங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கணுங்கும் பொழுது அந்த ஆர்வம் இருக்கத்தான் செய்யும். ஆனா அந்த அஷஜ் என்ன பண்ணாங்கன்னா, நேரா வந்தாங்க. அவங்களுடைய வாகனத்தை எங்க நிறுத்தணுமோ அங்க போய் நிறுத்தினாங்க. எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க. ஆனா அவர் மட்டும் என்ன செய்யறாரு, நிறுத்தினாரு. மற்றவங்க எல்லாம் ஆங்காங்கே செதறி போட்டு வச்சிருந்த பொருட்களை எல்லாத்தையும் அப்படி ஒரு ஓரமா அவர் ஒதுக்கி வச்சாரு. தாம்பொருளையும் பத்திரமா வச்சாரு. எல்லாத்தையும் வச்சுட்டு நிதானமாக அழகா பரிசுத்தமாகிட்டு, கையெல்லாம் கழுவும் வந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அடையாளங்கள் அதெல்லாம் நல்ல கழுகி சுத்தமாகிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும் பொழுது அனைவர்களும் முன்னாடியே ஓடி வந்தாங்க. ஆனா இவர் லேட்டா தான் வராரு. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கவனம் இவரின் பால் திரும்புகிறது. திரும்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை அழைத்து சொன்னார்கள், இன்ன ஃபீக ஹஸ்லத்தைன், உங்ககிட்ட ரெண்டு அழகான மகத்தான குணம் ரெண்டு இருக்கு. இதை நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். எல்லாரும் ஓடி வந்தாங்க, எல்லா ரசூலுடைய முன்னாடி இருக்கிறாங்க. அந்த பெருமானாரின் கண் யாரை தேடுகிறது என்றால், யாரிடத்தில் இந்த குணங்கள் நற்குணங்கள் இருக்குமோ அவரை தேடுகிறது. உங்ககிட்ட ரெண்டு குணம் இருக்கு. என்ன தெரியுமா? சாதாரண குணம் இல்ல, யுஹிப்புஹுமல்லாஹ், அல்லாஹ்வே நேசிக்கிற குணம். அந்த குணத்தை அல்லாஹ்வே பிரியப்படுவான். அப்படிப்பட்ட குணம் உங்ககிட்ட இருக்கு. அது என்ன குணம் தெரியுமா? அல் ஹில்மு வல் அனாத். சொல்லதான் சொல்றாங்க, பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிதானமும். இந்த ரெண்டு இருக்கு பாருங்க. இந்த பொறுமை சகிப்புத்தன்மைங்கிறது ஒண்ணு, நிதானங்கிறது ஒண்ணு. இது ரொம்ப பிரதானமானது அப்படின்னா, செய்வது முக்கியம் அல்ல, நிதானப்படுவது ரொம்ப மிக முக்கியம். அப்ப எந்த ஒன்றாக இருந்தாலும் நிதானத்தை கையாளுவது என்பது மிக அவசியமான ஒன்று என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குன்து அம்ஷா மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூலுல்லாஹ்வோட ஒரு நாள் நடந்து போய்கிட்டு இருந்தேன். அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய ஹாதிம், பணியாளர். 10 வருஷ காலம் பணி செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. அவங்க தாயார் பேர் கூட சொன்னோம். தாயார் பேர் என்ன சொன்னோம், நினைவு இருக்கா? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தாயார் பேர் மறந்துட்டான். 2 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னோம் தாயாருடைய பேரு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தாயார் பேர்னே சொன்னோம். யாருக்கா நினைவு இருக்கா? சரிதான், உம்மு சுலைம். எப்படி? உம்மு சுலைம் நாய்கிறது எல்லாம் அவ விட்டா. அப்ப அனசன் சொல்றாங்க, நான் அப்படி நடந்து போய்கிட்டு இருந்தேன், நாங்க ரசூலுல்லாஹ் நடந்து போனேன். அலைஹி புருதுன் நஜ்ரானியுன் கலீதுன், தடிப்பான நஜ்ரான் தேசத்தினுடைய ஒரு ஆடை, ஒரு துண்டு. புருதுன்னா அந்த மேல போடுற துண்டு. இத ரசூலுல்லாஹ் அப்படி போட்டிருந்தாங்க. இப்படி இப்ப கழுத்துல போட்ட மாதிரி கழுத்துல போட்டிருந்தாங்க. இப்ப லஹிகஹு ஆராபியன், ஒரு கிராமத்து ஆள் வந்தாரு. புடிச்சு அப்படியே வச்சு இறுக்கி ஒரு சுருட்டிட்டார். ரசூலுல்லாஹ் அப்படி வந்துட்டு இருக்கிறாங்க. அவ கழுத்துல துண்டு இருக்கு. அந்த துண்டு சாதாரண துண்டு இல்ல, கொஞ்சம் தடிப்பான துண்டு, கரடு முரடான துண்டு மாதிரி. அதை அப்படியே வச்சு இப்படியே வச்சு ஒரு இறுக்கிட்டார். அனுசரியான்னு சொல்றாங்க, இப்படி ஒரு இறுக்கி ஒரு சுருட்டிட்டாரு. ஹத்தா நலர்த்து இலா ஆத்திகி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத் அஸரத் பிஹா ஹாஷியத்தல் புர்தா மின் ஷித்தத்தி ஜதுபத்தி. அவர் இருக்கின் அடையாளம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த கழுத்து, அந்த சிவந்த கழுத்தில் அப்படியே பட்டு அதன் ஓரத்தின் அந்த இப்ப அந்த கட்டமா இருக்குன்னா இல்ல வட்டமா இருக்குன்னா கொஞ்சம் இதா இருக்கு, அந்த மாதிரி அந்த அடையாளம் அப்படியே பதிந்து விட்டது. யார் மேல? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மேல. சும்ம கால, அவர் இறுக்கி போட்டு சொல்றாரு, யா முஹம்மத்,
முஹம்மதே அழைக்கிறார். முர்லி மிம்மாலில்லாஹி அல்லதி இந்தக், அல்லாஹுடைய பொருள் உங்ககிட்ட இருக்குல்ல, அதை என்கிட்ட தரத்துக்கு கட்டளை போடுங்க, தர சொல்லுங்க. உங்க பொருளை ஒண்ணும் கேட்கல, அவர் கேட்கிறார் உங்க பொருளை ஒண்ணும் கேட்கல, அல்லாட பொருள் உங்ககிட்ட இருக்குல்ல, அதை முதல்ல தர சொல்லுங்க. ஒன்னும் எங்க போற உங்க தகப்பனாரோட பொருளை ஒன்னும் நான் ஒண்ணும் கேட்கல, சரியா? சேர வண்டிய பொருளை கேட்கிறேன். லா தஹமில்லி மின் மாலிக் ஒலா மின் மாலி அபீக். இப்படி பேசுறார். அவர் நடந்துக்கிற விதம் அப்படி, பேசுற வார்த்தை அப்படி, என்ன நிலைமை ஆகும் பாருங்க. இன்னைக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இப்போ அந்த போனை இப்ப இதுக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி, அந்த லைவ்ல கொடுக்கறதுக்காக வேண்டி, அந்த இதை ஓபன் பண்றதுக்காக வேண்டி எடுக்கிறேன். முதல் மெசேஜ் என்ன மெசேஜ் அப்படின்னா, அதுல முதல் மெசேஜா விழுந்திருக்கு. நல்ல வேலை, நல்ல மெசேஜா தெரிஞ்சு ஏதாவது மோசமானது விழுந்துடக்கூடாது, அதெல்லாம் பாதுகாக்க. அது ஃபர்ஸ்ட் விழுது. பார்த்தா அராஜகத்தின் உச்சம் நிக்குது. அங்க செங்கோல் கொடுங்கோல் இருக்குல்ல, கொடுங்கோல் நிக்குது. நின்று அங்க அவரு சரி, அந்த அமெரிக்காவினுடைய படைகள் கத்தார்ல அவரு ஈரான் அனுப்பின இதுல பாதிச்சு அதுல உயிரிழந்திருக்கிறாங்க. அந்த உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துறார். உண்மைதான், அது யாருடைய உயிர் போனாலும் உயிர் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா உயிரையும் மதிக்க சொன்னார்கள். அநியாயமாக உயிர் படி போகக்கூடாதுன்னாங்க. இது போர்க்களம், அங்கங்க 2 பேரும் நடந்துகிட்டு இருக்கு, அது ஒண்ணு. அப்ப அவர் சொல்றார், ஒரு சபதம் ஏற்கிறார். என்ன சபதம்? இதுக்கு இடையில அது லேசா ஒரு பார்வைப்பட்டு அது சொல்றேன். அது சபதம் ஏற்கிறார். என்ன சபதம்? இத்தனை உயிர்களுக்கு எங்களுடைய இராணுவங்கள் இரத்த கரை திரும்ப பழி தீர்க்கும். இத்தனை உயிர் பேருக்கு, அதுக்கு நாங்க மீண்டும் சரி. அப்ப இந்த ஒட்டு எல்லாத்தையும் மொத்தமா அழிச்சானே, அப்ப அதை அவன் எடுத்தா எப்படி? அவன் அதை எடுக்கத்தானே செய்வான். இத்தனை உயிர்களுக்கு நாங்களும் பழி தீர்ப்போம், அவன் எடுக்கத்தானே செய்வான். 2 பக்கமும் இது பழி தீர்க்கு. அப்ப எந்த வார்த்தைகள் பயன்படுத்தணும்னு கூட தெரியாது இன்னைக்கு உள்ள தலைவனுக்கு. அவன் அதை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு எமோஷன், பேசணும். சரிதப்பு யாரு உலகம் அறியும், நன்கு அறியும். யார் துவங்கினார் உலகத்துக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் அற்பமானவன், இவனுக்கு இன்னைக்கு பொறுப்பு இருக்கும், நாளைக்கு முடிஞ்சு போச்சு. அவன் எதுல சாவ போறான்னு தெரியல. ஆக மொத்தத்துல மவுத்துங்கிறது நிச்சயமா உண்டு. இதுல மவுத்தாகாட்டாலும் சாதாரணமா மூத்து எல்லாத்துக்கும் வரதான் போகுது. அப்படி இருந்தும் கூட தான் அப்படிங்கிற அந்த அகங்காரம் அங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைய நீட்டுனா, இப்ப அவங்கிட்ட இருக்கிறவனாவது என்ன, அன்னைக்கு ஒரு படை வீரன் தான் சொன்னா, நீ பண்றது சரியில்லை, இப்படி போர் புரிகிறது தப்பு, அத்தனை உயிர்கள் அநியாயமா பறி போயிட்டு இருக்குன்னு சொன்னது யார்? அந்த ஆலோசனை கூட்டத்தில், நாடாளுமன்றத்தில் ஏற்கனவே முன்னால் கப்பற்படையில் இருந்த, கடற்படையில் இருந்த ஒரு வீரர் தான் பதிவு செய்கிறார். அப்ப இருக்கிற ஒரு வீரரு செய்கிற ஒன்றுக்கு சரியான ஒரு ஆதரவை தெரிவிக்கல. எனக்கு அதுல முரண்பாடு இருக்குது அப்படிங்கிறார். அவரை உடனே அப்புறப்படுத்துகிறார்கள், அவரை அடாவடியாக வெளியேறலாம். சரி, அது ஒரு பக்கம். நாம் சொல்ல வருகிற விஷயம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தி நின்ற சஹாபா வீரர்கள் யாரும் பெருமானாருக்கு முரண்பட்ட நிக்க மாட்டாங்க. உடுங்க, நாங்க பாத்துக்கிறோம் அவரை அப்படின்பாங்க. கை நீட்டினால் லேசாக அப்படி பார்த்துட்டா முடிஞ்சு போச்சு. இந்த கிம் ஜோன்னா யார் ஒரு ஆள் சொல்றாரு, என்ன என்ன எந்த நாட்டினுடைய, அவர் சொல்லட்டுமே, என்ன சவுத் கொரியா இருக்குல்ல, அவரு அந்த படை வீரர் எல்லாம் இப்படிதான் நின்று இருப்பான். ஒரு இதா வச்சுக்கிறார். நார்த் கொரியால சரியாப்பா, அது நார்த் கொரியால கிம் ஜோங். அவர் ஒரு பார்த்தாலே ஒரு இதுதான். அவன் பார்க்கும் போது யாராவது ஒருத்தர் இப்படி பார்த்துட்டோம்னா அவன் முடிஞ்சதுன்னு அர்த்தம். லேசா அப்படி இப்படி பார்த்துட்டா முடிஞ்சது. நம்ம இங்கேயே பார்க்கத்தானே செஞ்சோம், எல்லாம் தரையதான் பார்த்தான். ஒரு தலைமை இருக்கும்போது எல்லாம் தரையதானே பார்த்தான். பறந்து வந்தா கூட கீழே பூமியை தான் அவனுக்கு தெரிஞ்சது. லேசா இப்படி நிமிர்ந்து அப்படி பார்த்துட்டோம்னா அடுத்த நாள் தலைப்பு செய்தியா வரும். அவர் இருந்த மிக பொறுப்பிலிருந்து தூக்கப்பட்டான்னு வந்த செய்தியெல்லாம் பார்க்கத்தானே செஞ்சோம். ஒத்து வரலன்னா
அப்ப தலைமைகள் இப்படியெல்லாம் இருந்திருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தலைமையில அத்தனை சஹாபிகள் இப்படி பார்க்கறதுலாம் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருந்தாலே போதும். ஆனா ரசூலுல்லாஹ் அத்தனை சஹாபியையும் அப்படியே தன்னுடைய விரலின் நுனியின் அசைவுகளுக்கு அப்படியே ஆட்டி வைத்திருந்தார்கள். எப்படின்னா உட்கார்ந்துடுவாங்க, யாரும் அசைய மாட்டாங்க. இருங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு, அந்த இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டாங்க. அனுமதி தாங்க, முடிச்சிடறேன், உட்காருங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படிம்பாங்க. இவர் பிடிச்சி இருக்குல அடையாளம் பட்டு அவர் பேசுற பேச்சும் கரடு முரடான பேச்சு வேற, இத்தனையும் பேசுறாரு. அனசவதி எல்லாம் சொல்றாங்க, அந்த அந்த வயசுல அவ பார்த்துட்டு அப்படியே பதிவு செய்யறாங்க. ரசூலுல்லாஹ் இந்த அடிச்சு பிடிச்சு திருக்கி பேசின இந்த கரடு முரடான ஆளின் பக்கம் அப்படியே திரும்பினாங்க. எப்படி தெரியுமா திரும்பினாங்க? அனசவதி சொல்றாங்க, பாசிமா, அப்படியே புன்சிரிப்பு சிரிச்சவங்களா திரும்புறாங்க. சாத்தியமே இல்லை. முகம்லாம் கடுகடுப்பாயிடும், வார்த்தையெல்லாம் தடிப்பாயிடும், செயல்லாம் வித்தியாசமாயிடும், சிரிப்புக்கு அங்க சம்பந்தமே இருக்காது, அப்படியே கடல் கொப்பளிக்கும். ஆனா பாசிமாங்கிறாங்க, அப்படியே புன்சிரிப்பு சிரிச்சவங்களாக. ஏதோ அவர் நின்று பாராட்டி பேசி அன்பளிப்பு கொடுத்து அப்படி ஆசுவாசமா நிக்கிற ஒரு ஆள் பக்கம் எப்படி திரும்புவாங்களோ அதே மாதிரி கரடுமுரடா நடந்துகிட்ட ஆளின் பக்கம் திரும்பினார்கள். அப்படியே புன்சிரித்துடுவாங்க. திரும்பிட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க? அமர் அலஹு பி ஆதாஹின், சரியா தான் சொல்றாரு, கொடுங்க அப்படின்றாலாம். கரெக்டா தான் சொல்றாரு, நான் எந்த அதை என்ன இதா வச்சிருக்கிறேன், எல்லாம் அவங்க கொடுத்த பொருள் தானே, கொடுங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிறார்கள். ஹதீஸ் நீளும். கொடுத்தாச்சு, வாங்கினாரு. வாங்கினதுக்கு அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, வாங்கிட்டீங்களா? ஆமா. திருப்தியா அப்படிங்கிறாங்க. என்னத்தை பெருசா கொடுத்திய? திரும்ப என்னத்தை பெருசா கொடுத்திய? இதெல்லாம் என்னத்துக்கு? அப்படி திரும்ப ஒரு இது சஹாபியலுக்கு சூடு ஏறிட்டு, ஏற்கனவே ரசூலுல்லாஹ் நடந்துகிட்ட விதம் இது, பேசின விதம் இப்படி, கொடுக்கறதுக்கு ஏவையாச்சு கொடுத்தாச்சு, கொடுத்ததுக்கு அப்புறமும் திரும்ப இப்படியா? விட்டுங்க, ஆளை பாத்துக்கிறேன்னாக. போங்க, நான் பாத்துக்கிறேன். அப்படியே ரசூலுல்லாஹ் கையில பிடிச்சு கூட்டு போனாங்க. நேரா வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு கூட்டு போய் வீட்டுல என்ன இருக்குமோ அதை பார்த்து எடுத்து நாங்க அப்படின்னு லேசா கையில கொடுத்தாங்க. கொடுத்ததோட அவர் என்ன பண்ணாரு? எப்படி, திருப்தியா அப்படின்னா? இப்ப முழு திருப்தி அப்படின்றார். சரி, கொஞ்சம் அங்க இதே சொல்லிட முடியுமா? ஏன்னா அங்க எல்லாம் கொஞ்சம் சூடா இருக்கிறாங்க. ஏன்னா நீங்க நடந்துகிட்ட விதம் சரியாதான் சொன்னி, ஆனா அவங்க நடந்துக்கிறது கொஞ்சம் அங்க சொல்லிடுறீங்களா அப்படின்னா நேரா கூட்டு வந்தாக. சொல்லுங்கன்னாக, திருப்தி ஆயிட்டு அப்படின்னாங்க. முடிஞ்சுதான், இவ்வளவுதான் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப லா தஸ்தவில் ஹஸனத்து வல ஸய்யா, நலவும் தீதும் நல்லதும் கெட்டதும் ஒரு நாளும் என்னாகாது, சமமாகாது. எனவே இதுஃபா பில்லதி ஹிய அஹ்ஸன், நல்லவை கொண்டு கெடுதலை. இப்ப நாம ஒரு நஜீஸ் இருக்கு, அந்த நஜீஸை சுத்தப்படுத்தணும். எதை வச்சு சுத்தப்படுத்துவோம்? தண்ணிய வச்சு தானே. இன்னொரு நஜீஸை வச்சு சுத்தப்படுத்த முடியுமா? அத இன்னொரு நஜீஸை வச்சு சுத்தப்படுத்தினால் அது சத்து சுத்தமாகுமா? ஆகாது. இல்ல, லிக்யூட்லயே நஜீஸ் உள்ளது இருக்கத்தான் செய்யுது, திடத்திலேயே நஜீஸ் இருக்குது, மலம் இருக்குது. சிறுநீரை வச்சு சுத்தப்படுத்த முடியுமா? அத முடியாது. அல்லாஹ் சொல்றான், நல்லதை தான்ப்பா அதை வச்சுதான் சரிப்படுத்தணும், கெட்டதை வச்சு சரிப்படுத்த முடியாது, சுத்தமாகாது அந்த இடம், அது நஜீஸாவே தான் இருக்கும். அதுக்கு எப்படி? அதே மாதிரி தான் குணத்திலும் நஜீஸான குணம் வெளிப்படும் என்றால் சுத்தமான குணத்தை வைத்துத்தான் அதை சுத்தப்படுத்த வேண்டுமே தவிர அசுத்தமான குணத்தை வைத்து அதே அசுத்தத்தை எப்படி சுத்தப்படுத்த முடியும்? பொருள்களில் நஜீஸ் நல்லது இருக்கிற மாதிரி குணத்திலையும் நஜீஸ், இதெல்லாம் நஜீஸான குணம் சொல்றாங்கல்ல. அப்ப நஜீஸான குணத்தை எந்த குணத்தை வச்சு சுத்தப்படுத்தணும்? நல்ல குணத்தை வச்சு சுத்தப்படுத்தணும். இது ஃபாபில்லதி ஹிய அஹ்ஸன். அப்படி நடந்து கொண்டால் ஃபைதல்லதி பைனக வ பைனஹு அதாவத்துன், விரோதமே இருந்தா கூட கஅன்னஹு வலியுன் ஹமீம்,
உற்ற நண்பனாக மாறிவிடுவார். இது யாருக்கு சாத்தியம் அப்படின்னா, ஒமாயுலக்காஹா இல்லல்லதீன சபரு, பொறுமையாளிகளுக்கு சாத்தியம். இல்லா தூ ஹல்தின் அதீம் அப்படின்னு அடுத்து சொல்றான். ஒமாயுலக்காஹா இல்லா தூ ஹல்தின் அதீம், மகத்தான பாக்கியம் உள்ளவர்களுக்கு தான். அல்லாஹ் அந்த பாக்கியத்தையும் பொறுமையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தந்து அல்லாஹு தஆலா பரிசுத்தமான முறையிலே நாம் ஒவ்வொன்றையும் அணுக அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والسلام عليكم ورحمة الله وبركاته. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.